செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பயிரும் கிடந்தியங்கும், படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற ஸ்ரீனிவாசன் பஞ்சாங்கம் டிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் குரோதி வருஷம் ஆனி மாதம் 9ஆம் தேதி ஜூன் 23/6/2024 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் துதிய திதி. இன்றைய துதிய திதி இரவு 3:26 வரை இருக்கிறது. அதன் பிறகு திருதிய திதி. இன்றைய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம். மாலை 5:03 வரை பூராடம் நட்சத்திரம். அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். பிராமியம் நாம் யோகம், தைத்தொலாக்கணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவிலே இருக்கிறது. பொதுவாக ஞாயிற்றுக்கிழமையும் பூராடம் நட்சத்திரம் சேரும்போது சித்தி யோகம், ஞாயிற்றுக்கிழமையும் உத்திராடம் சேரும்போது அமிர்த யோகம் ஆக வேண்டிய தினம் நாள் முழுவதுமாக அமிர்த யோகம் சித்தி யோகமாகத்தான் இருக்கிறது. இன்றைய தினம் பூராடம் நட்சத்திரம் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக மிக ஏற்ற நட்சத்திரமாக இந்த பூராடம் நட்சத்திரம் இருக்கிறது. மேலும் கணிதம் பயில்வதற்கும் ஏற்ற தினம், புதிதாக கணித பாடத்தை பயில்வதற்காக ஏற்ற தினம் இன்றைய தினம். கடன் தீர்ப்பதற்கு இன்றைய தினம் கடன் தீர்ப்பதற்கான ஒரு சிறு தொகையை பிற்பகலில் கொடுத்தாலும் விரைவில் கடன் சுமைகள் தீரும். ஆக கடன் தீர்ப்பதற்கு ஏற்ற தினம். வியாதேசர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக வியாதேசர்கள் குளிப்பதற்கு, விவசாயத்திற்கு தேவையான மாடுகள் வாங்குவதற்கும் இன்றைய தினம் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. ஆக இன்றைய தினம் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு, கடன் தீர்ப்பதற்கு போன்ற காரியங்களுக்கெல்லாம் மிக மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. சுப காரியங்கள் இன்றைய தினம் செய்யக்கூடாது. அவசியம் இன்றைய தினம் சுப காரியங்கள் செய்ய வேண்டியிருந்தால் மாலை 6 மணிக்கு பிறகு, ராகு காலம் முடிந்த பிறகு உத்திராடம் நட்சத்திரத்திலே தாராளமாக செய்யலாம். மாலை 6 மணிக்கு பிறகு பெண் பார்த்தல், வரன் பார்த்தல், ஜாதக பரிவர்த்தனை செய்தல் போன்ற அனைத்து காரியங்களும் செய்யலாம். அடுத்து நாளைய தினம் திங்கட்கிழமை. குரோதி வருஷம் ஆனி மாதம் 10ஆம் தேதி ஜூன் 24/6/2024 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று திருத்தியை திதி. திங்கட்கிழமை திருத்தியை திதி இரவு 1:23 வரை இருக்கிறது. அதன் பிறகு சதுர்த்தி திதி வருகிறது. அன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரம். பகல் 3:54 வரை உத்திராடம் நட்சத்திரம். அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். மகேந்திரம் நாம் யோகம், வணிசை கரணம். அதன் பிறகு பத்ரை கரணம். நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. உத்திராடமும் திங்கட்கிழமையும் சேரும்போது மரண யோகம், திருவோணமும் திங்கட்கிழமையும் சேரும்போது அமிர்த யோகம். ஆகவே திங்கட்கிழமை என்று பகல் 3:54 வரை மரண யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம் என்ற அளவில் இருக்கிறது. ஆக திங்கட்கிழமை என்று கூட மாலை 3:54 பிறகு, அதாவது 4 மணிக்கு பிறகு எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். அன்றைய தினம் பகல் 3:54 வரை பிரயாணங்களை தவிர்ப்பது நல்லது. தூரதேச பிரயாணங்களை அன்றைய தினம் தவிர்ப்பது நல்லது. ஏற்கனவே நடந்து கொண்டிருக்கும் பிரயாணத்திற்கு தோஷம் கிடையாது. ஒருவேளை திங்கட்கிழமை பிரயாணம் காலையிலேயே செய்ய வேண்டியிருந்தால் அதிகாலையிலேயே வீட்டிலிருந்து, அதாவது சூரிய உதயத்துக்கு முன்பாகவே வீட்டிலிருந்து கிளம்பிவிட வேண்டும். அப்பொழுது எந்த தோஷமும் செய்யாது. அன்றைய தினம் வைத்திருது சிராத்தம். திங்கட்கிழமை வைத்திருது சிராத்தம் என்றிருப்பதால் அன்றைய தினம் சிராத்தங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, சில ஹோமங்கள், சில தர்ப்பணங்கள் செய்வதற்கெல்லாம் மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் தேதி மழை என்று பஞ்சாங்கத்தில் போடுவதற்கும் மழை பொழிவதற்கான நாள் அன்றைய தினம். அன்றைய தினம் சோமசிரவணம். திங்கட்கிழமை திருவோணம் சேர்ந்தால் சோமசிரவணம். அன்றைய தினம் ஹைகிரீவை உபாசிப்பதற்கு, அதாவது ஹைகிரீவரை வணங்குவதற்கு, அம்பாளை வணங்குவதற்கெல்லாம் மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் மாலை 4 மணிக்கு பிறகு, அந்த திருவோணம் நட்சத்திரம் வந்த பிறகு அம்பாளை வழிபாடு செய்வதற்கும், லக்ஷ்மி ஹைகிரீவரை வழிபாடு செய்வதற்கும் மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை. குரோதி வருஷம் ஆனி மாதம் 11ஆம் தேதி ஜூன் 25/6/2024 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று சதுர்த்தி திதி. அன்ற சதுர்த்தி திதி இரவு 11:13 வரை இருக்கிறது. அதன் பிறகு பஞ்சம திதி திருவோணம் நட்சத்திரம். பகல் 2:32 வரை திருவோணம் நட்சத்திரம். அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். அன்றைய தினம் வைத்திருதி நாம யோகம், பவகரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. திருவோணமும் அவிட்டமும் செவ்வாய்க்கிழமையும் சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்ற நாள் முழுவதுமாக 60 நாளிகை சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் வீடு வாங்குவது விஷயமாக பார்வையிடுவதற்கு, மேலும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கு,
மேலும் அன்றைய தினத்தில் ஆப்ரேஷன் போன்ற காரியங்களை செய்வதற்கு உங்கள் உடலில் ஏதாவது கட்டிகள் அகற்றப்பட வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தால் ஆப்ரேஷன் போன்ற காரியங்கள் செய்வதற்கு செவ்வாய்க்கிழமை உகந்த நாளாக இருக்கிறது. அன்றைய தினம் சங்கடர சதுர்த்தி, தேய்பிரையில் வருகின்ற சதுர்த்தி என்பது சங்கடர சதுர்த்தி, சங்கடங்களை போக்குகின்ற சதுர்த்தி. அன்றைய தினம் மாலை நேரத்திலே விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு அபிஷேகம் செய்து பழங்கள் நைவேத்தியம் செய்து வருபவர்களுக்கு கொடுத்தால் நிச்சயமாக எந்த விதமான சங்கடங்கள் இருந்தாலும் இந்த சங்கடங்கள் விலகும் என்று இருக்கிறது. அன்றைய தினம் அங்காரக சதுர்த்தி, செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி சேர்ந்தால் அங்காரக சதுர்த்தி. அங்காரக தோஷம் என்பது செவ்வாய் தோஷம். அந்த செவ்வாய் தோஷ நிவர்த்திக்காக பரிகாரங்கள் செய்வதற்கு வருகின்ற செவ்வாய்க்கிழமை மிக மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அருகில் இருக்கின்ற ஸ்தலங்களுக்கு, தேவஸ்தலங்களுக்கு சென்று செவ்வாய்க்கான தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு செவ்வாய்க்கிழமை என்று மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் திருவோணத்திற்கான விரதம் இருந்து காலை நேரத்தில் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு சிரவண விரதம் இருப்பதற்கு மிக ஏற்ற தினம். திருவோணம் காலையில் இருக்கும் போது சத்யநாராயண பூஜை செய்யலாம். ஆகவே செவ்வாய்க்கிழமை காலையிலே சத்யநாராயண பூஜை செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து புதன்கிழமை, குரோதி வருஷம், ஆனி மாதம் 12ஆம் தேதி, ஜூன் 26, 26/6/2024 புதன்கிழமை பஞ்சமி திதி. அன்றைய பஞ்சமி திதி இரவு 8:55 வரை இருக்கிறது. அதன் பிறகு ஷஷ்டி திதி வருகிறது. அன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரம் பகல் 1:05 வரை அவிட்டம் நட்சத்திரம், அதன் பிறகு சதயம் நட்சத்திரம், விஷ்கம்பம் நாமயுகம், அதன் பிறகு பிரீத்தி நாமயுகம், கௌளவக்கரணம், அதன் பிறகு தைத்துலாக்கரணம், நேத்திரம் 2, ஜீவன் 1 என்ற அளவில் இருக்கிறது. அவிட்டமும் புதன்கிழமை சேரும்போது பிரபல அரிஷ்ட யோகம், சதயமும் புதன்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகிய புதன்கிழமை என்று பகல் 1:05 வரை நல்ல காரியங்கள் செய்யக்கூடாது. பகல் 1:05 பிறகு சதயம் நட்சத்திரம், அந்த நட்சத்திரம் மிக நல்ல நட்சத்திரம், மேலும் சித்தியோகமாக இருக்கிறது. ஆகவே புதன்கிழமை என்று பகல் 1:05 பிறகு சதயம் நட்சத்திரம் வந்த பிறகு நீங்கள் தாராளமாக நல்ல காரியங்களை செய்யலாம். அதற்கு முன்பாக செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து வியாழக்கிழமை, குரோதி வருஷம், ஆனி மாதம் 13ஆம் தேதி, ஜூன் 27, 27/6/2024 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை என்று ஷஷ்டி திதி. அன்றைய ஷஷ்டி திதி மாலை 6:40 வரை இருக்கிறது. அதன் பிறகு சப்தமி திதி வருகிறது. அன்றைய நாமயோகம் ஆயுஷ்மான் நாமயோகம், கரசேகரணம், நேத்திரம் 2, ஜீவன் 0 என்ற அளவில் இருக்கிறது. சதயமும் வியாழக்கிழமை சேரும்போது மரணயோகம், பூரட்டாதியும் வியாழக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகிய வியாழக்கிழமை என்று பகல் 11:36 வரை மரணயோகம், அதன் பிறகு சித்தியோகம். ஆக வியாழக்கிழமை என்று 11:36 பிறகு பூரட்டாதி நட்சத்திரம் வருகிறது. இருந்தாலும் அன்றைய தினம் சித்தியோகமாக இருப்பதனால் வியாழக்கிழமை பகல் 11:36 பிறகு அவசியமான நல்ல காரியங்களை செய்யலாம். என்றால் பூரட்டாதி நட்சத்திரம் என்பது கூட நல்ல நாள் கிடையாது, என்றால் முப்புவரங்கள் ஆகாது என்று கூறுவார்கள். ஆகவே அன்றைய தினம் அவசியமான நல்ல காரியங்களை பகல் 11:36 பிறகு செய்யலாம். அன்றைய தினம் ஷஷ்டி விரதம். அன்றைய தினத்தில் வியாழக்கிழமை என்று காலை நேரத்தில் வீட்டிலே கந்த சஷ்டி கவசம் படித்து முருகனை வழிபாடு செய்வதற்கு, முருகன் கோயில்களுக்கு சென்று விட்டு வருவதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை, குரோதி வருஷம், ஆனி மாதம் 14ஆம் தேதி, ஜூன் 28, 28/6/2024 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்ற சப்தம் திதி மாலை 4:27 வரை சப்தம் திதி, அதன் பிறகு அஷ்டம் திதி. வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் அஷ்டமி திதி சேர்ந்தாலும் தோஷம் கிடையாது. பூரட்டாதி நட்சத்திரம் பகல் 10:10 வரை பூரட்டாதி நட்சத்திரம், அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம். பொதுவாக பூரட்டாதி நட்சத்திரம் என்பது தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு, கிரகசாந்தி செய்வதற்கு, உங்கள் ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அதற்கான பரிகாரங்கள் செய்வதற்கு பூரட்டாதி மிக உத்தமமான நட்சத்திரம். உத்திரட்டாதி எல்லா சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற நட்சத்திரம். ஆகவே அன்றைய தினம் பகல் 10:10 பிறகு, வெள்ளிக்கிழமை பகல் 10:10 பிறகு எல்லா நல்ல காரியங்களும் பண்ணலாம். சௌபாக்கிய நாமயுகம், பவகரணம், நேத்திரம் 2, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. பூரட்டாதியும் உத்திரட்டாதியும் வெள்ளிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆக வெள்ளிக்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கும் சுபகாரியங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. பெண் பார்த்தல், வரவன் பார்த்தல், ஜாதக பரிவர்த்தனை செய்தல் போன்ற அனைத்து காரியங்கள் செய்வதற்கும் வெள்ளிக்கிழமை மிக ஏற்ற தினம். அடுத்து சனிக்கிழமை, குரோதி வருஷம், ஆனி மாதம் 15ஆம் தேதி, ஜூன் 29, 29/6/2024 சனிக்கிழமை. சனிக்கிழமை என்று அஷ்டமி திதி. அன்றைய அஷ்டமி திதி பகல் 2:20 வரை இருக்கிறது. அதன் பிறகு நவமி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம். காலை 8:49 வரை உத்திரட்டாதி நட்சத்திரம், அதன் பிறகு ரேவதி நட்சத்திரம், சோபன நாம யுகம், கௌளவ கரணம், அதன் பிறகு தைத்துலா கரணம்,
நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. உத்திரட்டாதியும் சனிக்கிழமையும் சேரும் போது சித்தியோகம், ரேவதியும் சனிக்கிழமையும் சேரும் போது பிரபல அரிஷ்டயோகம். ஆகவே சனிக்கிழமை என்று காலை 8:49 வரை சித்தியோகம், அதன் பிறகு பிரபல அரிஷ்டயோகம் என்று இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் பஞ்சாங்கங்கள் திதி துவயம் என்று போடப்பட்டிருக்கும். பகல் நேரத்தில் 2 திதிகள் அஷ்டமியும் நவமியும் அபராண்ண காலம் என்று சொல்லக்கூடிய முன்னோர்கள் காலத்தில் கூடுகிறது. ஆகவே அஷ்டமி நவமி இந்த 2 திதிகளில் இறந்தவர்களுக்கு அன்றைய தினம் வருடாந்திர திதிகள் கொடுக்கப்பட வேண்டும். அன்றைய தினம் தேய்பிரை அஷ்டமி, காலாஷ்டமி என்று கூறுவார்கள். காலாஷ்டமி, கருப்பு அஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி. இந்த தேய்பிரை அஷ்டமியிலே கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதற்கும் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் பகவதாஷ்டமி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் சிவபெருமானுடைய ஒரு பெயர் இருக்கிறது. அன்றைய தேய்பிரை அஷ்டமிக்கு பகவதாஷ்டமி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் நாள் முழுவதுமாக விரதம் இருந்து 4 ஜாமங்களும் சிவபூஜை செய்தால் நிச்சயமாக கைலாச பதவி கிடைக்கும். மேலும் இந்த ஜென்மத்திலே நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும், தோஷங்கள் பரிகாரமாகும் என்றிருக்கிறது. அன்றைய தினம் வழக்கம் போல் சரியாக இரவு 7 மணிக்கு சேலம் பட்டை கோயில் ஆஞ்சநேயர் கோயிலே அதற்கு எதிரில் இருக்கிற ஸ்ரீ பிரசன்ன வரதாசுவாமி தேவஸ்தானத்தில் லட்சுமி ஹேக்கரோட சன்னிதிக்கு முன்பாக உட்கார்ந்து விஷ்ணு சாஷ்டாம பாராயணம், துவாதச நாம பஞ்சரம், ஆபதுதாரண சோத்திரம், லக்ஷ்மி அஷ்டோத்தர சதாம சோத்திரம் ஆகிய ஸ்தோத்திரங்கள் பாராயணம் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்தோத்திர பாராயணத்தில் அனைவரும் இலவசமாக கலந்து கொள்ளலாம். அடுத்து இந்த வாரத்தில் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் என்று பார்த்தால், முதலில் ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 21 வெள்ளிக்கிழமை மாலை 6:15 முதல் ஜூன் 23 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:48 வரை சந்திராஷ்டகம். ஆக ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 22 சனிக்கிழமை, ஜூன் 23 ஞாயிற்றுக்கிழமை இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 23 ஞாயிற்றுக்கிழமை இரவு 10:48 முதல் ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை இரவு 1:49 வரை சந்திராஷ்டகம். ஆக மிதுன ராசியை பிறந்தவர்களுக்கு ஜூன் 24 திங்கட்கிழமையும் ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை இரவு 1:49 முதல் ஜூன் 28 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:32 வரை சந்திராஷ்டகம். ஆக கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 26 புதன்கிழமையும் ஜூன் 27 வியாழக்கிழமை முழு சந்திராஷ்டக தினங்கள். அடுத்து சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 28 வெள்ளிக்கிழமை அதிகாலை 4:32 முதல் ஜூன் 30 ஞாயிற்றுக்கிழமை காலை 7:34 வரை சந்திராஷ்டகம். ஆக சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 28 வெள்ளிக்கிழமையும் ஜூன் 29 சனிக்கிழமையும் முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களிலே நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தொழில்களை ஏற்படுத்தி கொடுக்கும். தெய்வ வழிபாட்டின் மூலமாக, பிரார்த்தனைகளின் மூலமாக, குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக சந்திராஷ்டக தோஷங்களை நீக்கி நன்மைகளை நீங்கள் பெற முடியும். இவ்வாறாக இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.